வணக்கம். பார்ட் 13 கேட்டிருந்தேன். ஏன் ஸ்கூலையும் காலேஜாலையும் தரமாக மாற்ற முடியல? இதில் ஒரு சில விமர்சனங்கள்லாம் எல்லா இலவச கல்வியும் எல்லாத்துலேயும் இலவசமாக மாற்ற முடியாது. அவ்வளோ அளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை. இலவச கல்வி கொடுக்கறதுக்கான பட்ஜெட்டு நம்மக்கிட்ட இல்லை. அதனால் ப்ரைவேட் ஸ்கூலும் வேணும் அப்படின்னு சொன்னீங்க. உங்கள் தரப்புலேருந்து விளக்கம் கொடுத்தீங்க. நாங்கள் அதை சொல்லவே இல்லை. நாங்கள் சொல்கிறது என்னன்னா, தனியாருக்கு நிகராக நீ அரசு பள்ளிக்கூடத்தை மாற்றுங்கன்றோம். அவ்வளோதான் நாங்கள் சொல்ல வரோமே தவிர எல்லாத்தையும் இலவசமாக மாற்றி இலவச கல்வியை கொடு அப்படின்னு சொல்ல தோணுது. ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்க, நிதி இல்லை, நெருக்கடி இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இப்போது தமிழ் தேசிய கட்சிகள் யாருன்னா ஒன்று ஆட்சிக்கு வரும்போது அது பார்த்தோம். இப்போ நீங்கள் திராவிடர்கள் மாற்றி தானே ஆட்சிக்கு வரீங்க. அதனால் உங்களை பார்த்து நாங்கள் சில கேள்வி கேட்குறோம். நீங்கள் கேள்வி கேட்காத நாங்கள் கேட்குறோம். அவ்வளோதான். தனியாருக்கு நிகராக ஒரு அரசு பள்ளி இயங்கிடுச்சுன்னா தனியார் படுக்குமா இல்லையா? அப்போ அதை நோக்கிய ஏன் நகரில் காரணம் சொல்லவா? நல்லா பாரு, விழுப்புரம் எடுத்துக்கோ. விழுப்புரத்தில் இருக்கிற காலேஜ், முக்கியமான காலேஜ் யாருது? திமுக. அப்போது அவனுக்கு ஏதுவாக அந்த காலேஜ் நடக்குமா? அவன் எப்படி கவர்மெண்ட் காலேஜை சரி பண்ணுவான்? இப்படி அரசியல் அழுக்க மாறிச்சு பார்த்தீங்களா? அதனால தான் இப்போது மாற்றம் தேவைப்படுது. இப்போ ஒவ்வொருத்தவரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஒட்டுமொத்த சமுதாயமே அழிக்கப்படுது. இது ஏன் ஜென்சி கேட்கல? நீங்கள் நல்லா பாருங்கள். ஒரு தனியார் முதலாளிக்காக ஒரு அரசு கல்லூரி, அரசு பள்ளிக்கூடம் நசுக்கப்படுது, தரம் தாழ்த்தப்படுது. இது ஏன் ஜென்சி கேள்வி கேட்கல? நீங்கள் இதெல்லாம் நீங்கள் தானே கேள்வி கேட்கணும். அதனால தான் நாங்கள் உங்களை கேள்வி கேட்குறோம். திராவிட ஜென்சி நீ எப்படி ஆதரிக்கிறன்னு. அப்போது உன் மனநிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கோ மனநிலை. இப்போது சைக்கோ மனநிலையால் தான் இப்படி நடக்க முடியும். நாங்கள் என்ன கேட்குறோம்? இலவச கல்வி முழுக்க கொடுக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு இலவச கல்வி தேவையில்லை. இருக்கிற இலவச பள்ளிக்கூடங்களை தரமாக உங்களால் மாற்ற முடியல. ஏன் மாற்ற மாட்டுறீங்க? அவ்வளோ கோடிகள் கொட்டப்படுது. ஒரே சட்டம் தான் தெரியுமா? ஒரு கையெழுத்து தான். ஏன் மாற்ற முற்படலை? எண்ணம் இல்லை. ஏன் எண்ணம் இல்லை? தான் கட்சிக்காரன் பாதிப்பான், அதனால் கட்சிக்காரன் பாதிப்பான். அதனால் மக்கள் எப்படி வேணால் போகட்டும். அதெல்லாம் உங்கள் நிலை. ஜென்சி அடுத்த பாட்டில் பார்ப்போம். நன்றி.